அனைவருக்கும் வணக்கம். ஆ உங்களுக்கு தெரியும், இந்த மிக அண்மை காலங்கள்ல கிராம அலுவலர் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர் அ பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படவிருக்கிறது. அதிலும் அ 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில விண்ணப்பங்கள் கோரப்பட்ட முகாமைத்துவ உதவியாளர் தெரிவுக்குரிய ஒரு போட்டிப் பரீட்சை ஒன்று அ வெகு விரைவில், அதாவது மே மாதம் அளவில் நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அத்தோடு புதிதாக முகாமைத்துவ உதவியாளர் தெரிவுக்குரிய விண்ணப்பங்களும், கிராம அலுவலர் பதவிக்குரிய விண்ணப்பங்களும் கோரப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்கள் ஊடாக நீங்கள் தகவல்களை அறிந்திருப்பீர்கள். இந்த அ வீடியோ மூலமாக நாங்கள் பல்வேறு இந்த 2 பரீட்சைகளுக்கும் உதவக்கூடிய பல்வேறு பொது அறிவு விடயங்களை கலந்துரையாடுகின்றோம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த 2 பரீட்சைகளுக்குமே பொது அறிவு என்பது ஒரு முக்கியமான விடயமாக உங்களுக்கு வினாத்தாள்கள்ல பல வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. அந்த வகையில நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் சம்பந்தமான வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். அந்த வகையில ஐக்கிய நாடுகள் சபை, UN என்று சொல்லுகின்ற யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை சம்பந்தமான பல தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தோற்றத்தை பார்ப்போமாக இருந்தால், அதனுடைய உருவாக்கம், அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய பின்னணியை சற்று பார்ப்போமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக மகாயுத்தம் உலகத்துல நடந்தது. உலகம் பல கோடி மக்களை இழந்ததோடு பல பில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் இழக்கப்பட்ட 2ஆம் உலக மகாயுத்தம் நிறைவில இந்த ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்த ஐக்கிய நாடுகள் சபையானது மீண்டும் ஒரு உலக யுத்தம் உருவாகாமல் இருப்பதற்காக நாடுகளை ஐக்கியப்படுத்தி முரண்பாடுகளை தீர்த்து நாடுகளுக்கு இடையிலே மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த அமைப்பு சம்பந்தமாக பல விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த அமைப்பானது பிரதானமாக 6 பிரிவுகளை கொண்டது. முதலாவதாக இங்க தரவுகள் என்று சொல்லிட்டு பிரதான சில தரவுகளை நாங்கள் கலந்துரையாடுவோம். அந்த வகையில முதலாவதாக இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பிரதான பிரிவுகள் என்று சொல்லி. அதாவது பிரதான பிரிவுகள் என்று சொல்லும் போது ஐக்கிய நாடுகள் சபையானது 6 பிரதான பிரிவுகளை உள்ளடக்கியது. அதுல முக்கியமானது பொதுச்சபை. இந்த பொதுச்சபை நாங்க ஜெனரல் அசம்பிளி என்று சொல்லுவோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குரிய கொள்கை வகுக்கின்ற பிரதான செயற்பாடு இந்த பொதுச்சபையின் ஊடாக நிறைவேற்றப்படும். அத்தோடு இந்த ஐக்கிய நாடுகள் சபையில மொத்தமாக 193 நாடுகள் தற்போது அங்கத்துவம் பெறுகின்றது. ஒரு நாடு அங்கத்துவம் பெறாமல் அவதானிப்பு நாடாக செயற்பட்டு வருகிறது. அது வத்திக்கான் நகர் நாடு. வத்திக்கான் என்பது ஒரு நகரமாக இருக்கின்ற தனி நாடு. அந்த நாடு இந்த அமைப்பில் அங்கத்துவம் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு நாடாக காணப்படுகிறது. அடுத்த முக்கியமான பிரிவு பாதுகாப்பு சபை. ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு சபை பிரதானமானது. நாடுகளுக்கிடையே, அதாவது சர்வதேச ரீதியாக நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு பிரதானமான பணி இந்த பாதுகாப்பு சபையினூடாக மேற்கொள்ளப்படுகிறது. உலக சமாதானத்துக்காக இந்த பாதுகாப்பு சபை பல விடயங்களை செய்திருக்கிறது. இதுல இந்த பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் அங்கத்துவம் பெறுகின்றன. பிரதானமான உறுப்பு நாடுகளாக, அதாவது பாதுகாப்பு சபையில பிரதான உறுப்பு நாடுகளாக சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் அங்கத்துவம் பெறுகின்றன. அடுத்த பிரிவு பொருளாதார பிரிவு, அதாவது பொருளாதார மற்றும் சமூக பிரிவொன்று காணப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையில. இந்த நாடுகளுக்கு இடையில பொருளாதார அபிவிருத்திக்காக உழைக்கக்கூடிய ஒரு பிரிவாக அது காணப்படும். அடுத்தது சர்வதேச நீதிமன்றம்.
சர்வதேச நீதிமன்றமானது நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் அமையப்பெற்றிருக்கிறது. இதுவும் ஒரு பிரதான பிரிவாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தினுடைய பணிமனையும் ஒரு யூனிட்டாக நாங்க கருதுகிறோம். அதுவும் நியூயார்க் நகரில் அமையப்பெற்றிருக்கிறது. அடுத்தது தர்மகர்த்தா சபை என்று சொல்லி இந்த 6 பிரிவுகள் காணப்படுகிறது. பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, பொருளாதார மற்றும் சமூக பிரிவு, சர்வதேச நீதிமன்றம், செயலாளர் நாயகத்தின் பணிமனை, மற்றது தர்மகர்த்தா சபை என்று 6 பிரிவுகளை கொண்ட ஒரு பாரிய அமைப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை செயற்பட்டு வருகிறது. அடுத்து 2வதாக இங்க பார்க்கப்படுகின்ற விஷயம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தற்போதைய செயலாளர் நாயகம் யாரென்று. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில பலர் செயலாளர் நாயகங்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில நோர்வே நாட்டைச் சேர்ந்த டிரைவ் என்பவர் தான் இதனுடைய முதலாவது செயலாளர் நாயகமாக இருந்திருக்கின்றார். இப்ப அவரை பொறுத்து விசேஷமாக கேள்விகள் கேட்கக்கூடும். அதே நேரம் தற்போதைய செயலாளர் நாயகமாக சேவையாற்றி கொண்டிருப்பவர் அந்தோனியா குட்டெரேஸ் என்பவர். இவர் 2017ஆம் ஆண்டிலிருந்து செயலாளர் நாயகமாக செயற்படுகின்றார். இவர் அமெரிக்க நாட்டு பிரஜை ஒருவராக இருந்து வருகின்றார். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையின் பயன்பாட்டில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை தண்ட செயற்பாடுகளில் பயன்படுத்துகின்ற பிரதானமான மொழிகள் என்ற ஒரு விஷயம் காணப்படுகிறது. அந்த பிரதானமான மொழிகள் என்று சொல்லுகிற போது அதுக்குள்ள ஆங்கிலம் பிரதான மொழிகளில் ஒன்றாகவும், ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி, சீன மொழி, அரபி மொழி, அதோட ரஷ்யன், ஸ்பானிஷ் போன்ற மொழிகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலக மொழிகளாக இருந்து வருகின்றன. அடுத்து 4வது விஷயம், பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகள். நான் முதல்ல சொல்லிட்டேன் அந்த விஷயம். அடுத்து 5வது, ஐக்கிய நாடுகள் சபையில் இறுதியாக அங்கத்துவம் பெற்ற நாடு எதென்று சொல்லி ஒரு வினாவை கேட்கப்பட்டா நீங்க சொல்லணும் தென் சூடான் இறுதியாக ஐக்கிய நாடுகள் சபையில அங்கத்துவம் பெற்ற நாடாக காணப்படுவது. மற்றது ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழகம் ஒன்று காணப்படுகிறது. இந்த ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழகமானது ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரத்துல அமைய பெற்றிருக்கிறது. அடுத்து வீட்டோ அதிகார நாடுகள், அதாவது வீட்டோ பவர் கொண்ட நாடுகள், அதாவது 193 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற்றிருந்தாலும் கூட இதுல வீட்டோ பவர் இருக்கின்ற நாடுகள் காணப்படுகிறது. ரைட், அதுல பிரதானமாக இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, இந்த நாடுகள் 5ம் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளாக சொல்லப்படும். சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, ஐக்கிய ராஜ்யம், அதாவது இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்த நாடுகளை நாங்க வீட்டோ பவர் இருக்கின்ற நாடுகள் என்று சொல்லுவோம். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த வீட்டோ பவர் இருக்கின்ற சகல நாடுகளினதும் அனுமதி தேவையாக இருக்கிறது. வீட்டோ பவர் இருக்கின்ற ஒரு நாடு எதிர்த்தாலும் அந்த பிரேரணை ஐக்கிய நாடுகள் சபையில நிறைவேற்ற முடியாது. ஓகே, அதான் அந்த வீட்டோ பவர் இருக்கின்ற நாடுகளாக சொல்லப்படுது. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஐக்கிய நாடுகள் சபையானது உலகளாவிய ரீதியில் பல சேவைகளை செய்து வருகிறது. அதுல அந்தந்த துறைக்கு ஏற்றாற் போல உலக நாடுகளுக்கு தேவையான ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான துணை நிறுவனங்களை ஐக்கிய நாடுகள் சபை நடத்தி வருகிறது. இப்போ உதாரணமாக கல்வித்துறையாக இருந்தால் இந்த கல்வித்துறைக்கு யுனெஸ்கோ அமைப்பு செயற்பட்டு வருகிறது. யுனெஸ்கோ அமைப்பு, இதை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல்களை நோட் பண்ணலாம். இது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. 1946ஆம் ஆண்டு காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருந்தது. அதாவது உலகளாவிய ரீதியில கல்வி, விஞ்ஞானம், பண்பாடு இந்த 3 துறைகளுக்கும் பொறுப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையிட யுனெஸ்கோ அமைப்பு செயற்பட்டு வருகிறது. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியம் ஒன்று காணப்படுகிறது, அதாவது யுனிசெப் என்று சொல்லி. இதுவும் 46ல உருவாக்கப்பட்டது. அமைவிடம் தரப்பட்டிருக்குது அமெரிக்காட நியூயார்க் நகரத்துல. அதுல பிரதான பணி சர்வதேச ரீதியாக குழந்தைகளின் நலன்களை பேணுவது. அடுத்து உலக சுகாதார ஸ்தாபனம், இது 48ஆம் ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரத்துல இந்த அமைப்பு அமைய பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியில
சுகாதார செயற்பாடுகளுக்கு இந்த நிறுவனம் பொறுப்பாக இருந்து வருகிறது. அடுத்த துணை நிறுவனம் சர்வதேச நாணய நிதியம், IMF என்று சொல்லுகின்ற அமைப்பு. இது இதனுடைய பிரதான பணி உங்களுக்கு தெரியும். சர்வதேச நாடுகளுக்கு நிதி ஆலோசனை வழங்குவதோடு தேவையான கடன் வசதிகளையும் வழங்கி வருகிறது. இது வாஷிங்டன் நகரில், அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் அமையப்பெற்றிருக்கிறது. 45ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து உலக வங்கி எடுத்தோம் என்று சொன்னால், அதாவது சர்வதேச அபிவிருத்திக்கும் புனரமைப்புக்குமான வங்கி என்று சொல்லப்படுகிறது. இதுவும் 45ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. அதே போல உணவு மற்றும் விவசாய நிறுவனம் ஒன்று காணப்படுகிறது. இது 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இத்தாலி நாட்டின் ரோம் நகரத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வானிலை, சர்வதேச ரீதியான வானிலை செயற்பாடுகளுக்கு ஒரு அமைப்பை இந்த ஐக்கிய நாடுகள் சபையிட ஒரு துணை நிறுவனமாக காணப்படுகிறது. இது 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து நாட்டில இது அமையப்பெற்றிருக்கிறது. அதே நேரம் அகதிகளுக்கான அமைப்பு ஒன்று காணப்படுகிறது. இதுவும் சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. 51ல உருவாக்கப்பட்டது. அடுத்து சர்வதேச தொழிலாளர் நிறுவனம். இது 1919 உருவாக்கப்பட்டிருந்தாலும் பிற்காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துணை நிறுவனமாக செயற்பட்டு வருகிறது. இதுவும் சுவிட்சர்லாந்து நாட்டில் அமைய பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம். இது 66ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நியூயார்க் நகரத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்து சர்வதேச, அதாவது கடல்சார் செயற்பாடுகளுக்கான சர்வதேச அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது 1948 உருவாக்கப்பட்டது. இது இங்கிலாந்துடன் லண்டன் நகரத்தில் அமைய பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சுற்றுப்புற செயல்முறை திட்டம் உண்டு, அதாவது UNEP என்று சொல்லுகிற அமைப்பு. இது 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நைரோபி நகரத்தில் அமைய பெற்றிருக்கிறது. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை செயற்பாட்டு நிதி என்று சொல்லி, அதாவது UNFPA என்ற அமைப்பு 1969ஆம் ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்டது. நியூயார்க் நகரத்தில் இதுவும் அமைய பெற்றிருக்கிறது. அடுத்து சர்வதேச அணுசக்தி முகவரகம். இது 57 உருவாக்கப்பட்டது. இது வியன்னா நகரத்தில் அமைய பெற்றிருக்கிறது. அடுத்து சர்வதேச விவசாய அபிவிருத்தி நிறுவனம். இது 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரத்தில் அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறாக பல நிறுவனங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய துணை நிறுவனங்களாக செயற்பட்டு பல்வேறு சேவைகளை அவை வழங்கி வருகின்றன. இந்த அமைப்புல இலங்கையும் தன்னை ஒரு உறுப்பு நாடாக இணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 1955ஆம் ஆண்டு காலப்பகுதியில எங்களுடைய நாடு இந்த ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு உறுப்பு நாடாக செயற்பட்டு வருவதோடு, அதனுடைய துணை நிறுவனங்களான IMF போன்ற, உலக வங்கி போன்ற நிறுவனங்களுடன் பல்வேறு வேலை திட்டங்களை செயற்படுத்தி வருகிறது. இது சம்பந்தமாக இருக்கின்ற மேலதிகமான பல தகவல்களை நீங்க தேடி, நான் நீங்க அட்டவணை வடியில கொடுத்தது மாதிரி தகவல்களை முடிந்தவரை சுருக்கி அட்டவணைப்படுத்தி வரைவுகளாக நீங்கள் இந்த தகவல்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி.